யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்பதை கூறி பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச மேதின குழுவிடம் ஏற்கனவே அனுமதியை பெற்றுக் கொண்டதாக கட்சியின் பொதுச் செயலாளர் தி சாத்தநாயக்க தெரிவிக்கின்றார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அந்த குறிப்பு என்னிடம் இருக்கின்றது. அந்த குறிப்பின் இறுதி வாக்கியத்தை நான் வாசிக்கின்றேன். அன்று மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களின் பதிவுகள் இவற்றில் இருக்கின்றன. 2012ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் தேதியன்று ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியின் ஞாபகார்த்த தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ளதால் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள மேதின கூட்டத்தில் பங்கு பெற்றுவதற்கு கிடைக்காது எனவும் அதற்கான அனுமதியை தயவு செய்து வழங்குமாறும் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் பொதுச் செயலாளரிடம் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் குறித்த அனுமதி வழங்கியதனை பதிவு செய்வதாக பொதுச் செயலாளரால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த மேதினத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக செயற்குழுவில் உள்ள அனைவரும் உறுதியளித்திருந்தனர். அது மட்டுமின்றி சஜித் பிரேமதாசவினால் கூறப்பட்ட கருத்துக்களின் பதிவும் என்னிடம் உள்ளது. தேசிய மேதின நிகழ்வினை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதை அனுமதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அவரை அசௌரியப்படுத்துவதற்கு அல்ல. நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நான் இந்த விடயம் பற்றி குறிப்பிட்டேன். அவருக்கு கௌரவம் அளிக்கும் வகையில் செயற்பட்டேன். ஆனால் அவர் எவ்வாறு அதனை புரிந்து கொண்டார் என்பது தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு அனுபவம் இருக்கின்றது. நான் நீண்ட காலமாக அரசியலில் இருக்கின்றேன். நான் திடீரென முன்னேறி வந்த ஒருவர் அல்ல. ஆதலால் நான் எனது அனுபவம் மற்றும் பொறுப்பினை அடிப்படையாக கொண்டே செயற்பட்டுள்ளேன். இந்த நிலையில் இது தொடர்பில் எந்த வகையிலாவது சவால் ஒன்று விடுக்கப்படுமாயின் அதனை ஏற்றுக்கொள்வதற்கும் தயார். ரணசிங்க பிரேமதாச ஞாபகார்த்த குழுவின் தலைவரும் ஐக்கிய தேசிய கட்சியின் பார்லிமெண்ட் உறுப்பினருமான கரு ஜெயசூரிய இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். மே மாதம் 1ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள மறைந்த பிரேமதாச ஞாபகார்த்த தின நிகழ்வுகள் தொடர்பாக இதன் போது தெளிவுபடுத்தப்பட்டது. மே 1ஆம் தேதி எமது கட்சியின் 2 உத்தியோகபூர்வ வைபவங்கள் இடம்பெற உள்ளன. ஒன்று பிரேமதாச ஞாபகார்த்த தினம், மற்றையது தொழிலாளர் தினம். தற்போது இந்த 2 வைபவங்கள் தொடர்பிலும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இந்த 2 வைபவங்களையும் நாம் நடாத்தி வந்தோம். ஐக்கிய தேசிய கட்சியின் மே தினம் வெற்றி அளிக்க வேண்டும் என நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். ஏனெனில் நாம் கட்சியை நேசிக்கின்றோம். அத்துடன் அந்த வைபவத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ய நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம். மே தினத்தையும் பிரேமதாச ஞாபகார்த்த தினத்தையும் ஒன்றாக ஏன் நடத்தவில்லை என இதன் போது ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். நான் தற்போது கட்சியில் எவ்வித பதவிகளையும் வகிக்காமையினால் அது குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது. அது நடைமுறை சாத்தியமான ஒரு கருத்து. கட்சியின் உயர்மட்டத்தின் கவனத்திற்கு இதனை முன்வைப்பது சிறந்தது என நான் நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள மே தினத்தில் கலந்து கொள்ளாது கொழும்பில் நடைபெறவுள்ள பிரேமதாச ஞாபகார்த்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்கான கட்சியின் அனுமதியை பெற்றுக் கொண்டீர்களா எனவும் ஊடகவியலாளர் ஒருவர் இங்கு கேள்வி எழுப்பினார். நான் அனுமதி பெற வேண்டிய அவசியமில்லை. பிரேமதாச ஞாபகார்த்த குழுவின் தலைவர் என்ற ரீதியில் எனக்கு அனுமதி அவசியமில்லை. இதற்கு முன்னரும் நான் அவ்வாறு சென்றுள்ளேன். எனவே இதற்கு விசேட அனுமதி அவசியம் என நான் நினைக்கவில்லை. நான் ஆரம்பத்தில் கூறியதை போன்று மே தின நிகழ்வு கொழும்பில் நடைபெற்றால் நாமும் அதில் கலந்து கொண்டிருக்கலாம். மே தினம் மற்றும் பிரேமதாச ஞாபகார்த்த தினம் ஆகியவற்றின் பின்னர் மக்களின் நிலைப்பாட்டை காண்போம். அதுவரையும் சற்று பொறுமையாக இருங்கள். கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரையில் மக்கள் அனைவரும் இன்று பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிடுகின்றார். திமட்டகொட பிரதேசத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறினார். மே 1ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள பிரேமதாசவின் ஞாபகார்த்த தினத்தை முன்னிட்டு இந்த சசனட்ட அருண வேலை திட்டம் திமட்டகொட கெடவலம் உள்ள ஸ்ரீ சாங்கிகாராம விகாரையில் இன்று நடைபெற்றது. දවස පුරාවටම උද්ඝෝෂණ රැලි ක්‍රියාත්මක වෙනවා. இன்றைய நாள் முழுவதும் ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடைபெறுகின்றன. ஒரு புறத்தில் பல்கலைக்கழகத்தின் மாணவ சமுதாயம் இன்று வீதிக்கு இறங்கியுள்ளது. மறுபுறத்தில் பல்கலைக்கழகங்களின் விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் இன்று வீதிக்கு வந்து ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்றனர். இனங்கள் மற்றும் மதங்களுக்கு இடையில் இன்று பாரிய பேதம் உருவாகி வருகின்றது. மக்களை குழப்புகின்ற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்ற இந்த தருணத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய கண்ணோட்டத்தின் ஊடாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலான பச்சை நிற யுகம் ஒன்றை எதிர்காலத்தில் நாம் இந்த நாட்டில் உருவாக்குவோம். இதன்போது விகாரையின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கான நிதியுதவியையும் சஜித் பிரேமதாச வழங்கினார்.
நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு பெரும் பங்களிப்பை வழங்கும் திருகோணமலையில் உள்ள கடற்கரைக்கு அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். புறாமலை, கெவுலியா மலை போன்ற பிரதேசங்கள் திருகோணமலையின் எழிலுக்கு மேலும் வலி சேர்க்கின்றன. திருகோணமலையில் உள்ள இயற்கையுடன் ஒன்றி போய் தமது பொழுதை கழிக்கும் நோக்கிலான சுற்றுலா பயணிகளின் வசதி கருதி குறித்த பகுதிகளில் படகு சவாரி நடத்தப்பட்டு வருகிறது. படகு சவாரியை தமது ஜீவனோபாய தொழிலாக மேற்கொள்ளும் பலரும் இதனூடாக தமது வாழ்வாதாரத்திற்கான வருமானத்தையும் பெறுகின்றனர். இயற்கைக்கு ஏற்றாற் போன்று தமது ஜீவனோபாயத்தை அமைத்து சமயோசிதமாக செயற்படும் இவ்வாறானவர்களின் முயற்சி பாராட்டத்தக்கதே. சோமாலிய கடற்கொள்ளையர்களினால் தடுத்து வைக்கப்பட்டு ஸ்பெயின் கடற்படை படகினால் காப்பாற்றப்பட்ட இலங்கை மீனவர்கள் இன்று நாடு திரும்பினர். தான்சானியாவிலிருந்து விமானம் மூலம் மீனவர்கள் நாட்டை வந்தடைந்தனர். சுமார் 6 மாதங்களாக சோமாலிய கடற்கொள்ளையர்களால் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் காப்பாற்றப்பட்ட மீனவர்களை காணும் ஆவலில் விமான நிலையத்திற்கு அவர்களின் உறவினர்கள் வருகை தந்திருந்தனர். நிமேஷா துவா என்ற மீன்பிடி படகு நீர்கொழும்பு துறைமுகத்திலிருந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 28 கடலுக்கு சென்றது. சோமாலிய கடற்கொள்ளையர்களால் சர்வதேச கடற்பரப்பில் சுமார் 6 மாத காலம் வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்த மீனவர்கள் ஸ்பெயின் கடற்படையினருக்கு சொந்தமான இன்பாண்டா எலேனா என்ற படகின் மூலம் தான்சானியாவில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் காப்பாற்றப்பட்டனர். பணம் கேட்டனர். தருவதற்கும் இடம் பணமில்லை. நாம் மீன் பிடிப்பதற்காகவே வந்துள்ளோம் என கூறினோம். துப்பாக்கிகளை காண்பித்து சோமாலியாவுக்கு செல்வோம் என கூறினர். துப்பாக்கி முனையில் நாம் சோமாலியாவிற்கு சென்றோம். காணும் இடமெல்லாம் மணத்தரையாகவே இருந்தது. படகுகள் இருந்தன. நாம் படகுகளை நங்கூரமிட்டவாறே 6 மாதங்களை கழித்தோம். சேற்று நீரை குடிப்பதற்கு வழங்கினர். சீரகத்துடன் சோற்றையே 6 மாதங்களுக்கு வழங்கினர். சுமார் 6-7 மாத காலமாக நாம் பெற்றோருடன் தொடர்பு கொள்ளவில்லை. நெருக்கதியான நிலைக்கு தள்ளப்பட்டோம். செத்து பிழைத்துள்ளோம். செத்தது போன்ற இருந்தது. இந்த மீனவர்கள் காப்பாற்றப்பட்டதன் பின்னர் தான்சானியாவிற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். குறித்த மீனவர்களை தாயகம் திரும்பும் வரை அமெரிக்காவிற்கான பிரதம சங்க நாயக்கர் எலுக் பிட்டியே பஞ்சாசேகர தேரரின் பாதுகாப்பிலேயே இருந்தனர். உரிய நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு இவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுத்தோம். இதற்காக 9,41,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டு உரியவர்கள் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவுக்கு பிணை வழங்குமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2வது ராணுவ நீதிமன்றத்தினால் சரத் பொன்சேகாவுக்கு விதிக்கப்பட்ட 3 வருட சிறை தண்டனை காலம் இன்றுடன் நிறைவடைகின்றது. எனினும் வெள்ளிக்கொடி விவகாரம் தொடர்பாக மேல் நீதிமன்றம் அவருக்கு 3 வருட சிறை தண்டனையை விதித்துள்ளது. இந்த சிறை தண்டனை தொடர்பாக சரத் பொன்சேகா சார்பில் உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனுவின் பிரதிவாதியாக சட்டமா அதிபர் குறிப்பிடப்பட்டுள்ளார். கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் 3 வருடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையை அடுத்து ஒரு நீதிபதி அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தன்னை விடுவித்து நிரபராதி என தீர்ப்பளித்ததாகவும் ஏனைய 2 நீதிபதிகளும் அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் குற்றவாளி என தீர்ப்பளித்து 3 வருட சிறை தண்டனை விதித்ததாகவும் முன்னாள் ராணுவ தளபதி தமது பிணை மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த சிறை தண்டனைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் 3 வருடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மேன்முறையீடு எதிர்வரும் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் ராணுவ தளபதி அன்றைய தினம் தமது பிணை மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாளை முதல் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 8 ரூபாவுக்கும் 8 ரூபாய் 50 சதத்திற்கும் இடைப்பட்ட தொகையால் அதிகரிக்கும் என செரண்டிப் மா நிறுவனத்தின் பிரதம நிதி அலுவலர் முகமது ரியாஸ் தெரிவிக்கின்றார். இதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அனுமதி கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கமைய 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 98 ரூபாய் 50 சதம் வரை அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மா இறக்குமதியாளர்கள் அறிவித்துள்ளதாக பேக்கரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் NK ஜாவதன தெரிவித்துள்ளார். இதற்கமைய 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 8 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என பிரீமா லங்கா நிறுவனமும் செரண்டிப் நிறுவனமும் அறிவித்துள்ளதாக அவர் கூறினார். மத்திய வங்கியின் அறிக்கைக்கமைய பணவீக்கம் குறைந்து காணப்பட்ட போதும் நாட்டின் வாழ்க்கை செலவு பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிக்கின்றது. பணவீக்கத்தை கணிப்பிடும் போது சில அத்தியாவசிய பொருட்களின் விலை திருத்தத்தை கவனத்தில் கொள்ளாமை இதற்கான காரணமாக அமைந்துள்ளது என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அகில விராஜ் காரியவசம் தெரிவிக்கின்றார். இதேவேளை கடந்த 38 மாதங்களில் நாட்டின் பணவீக்கத்தை ஒற்றை பெருமான அளவில் தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது என இலங்கை மத்திய வங்கி தெரிவிக்கின்றது.
මේ රටේ තෙල් මිල වැඩි වෙලා තියෙනවා 40කින් පහුගිය කාලේ. ඒ වගේම බස් ගාස්තු මිල වැඩි වෙලා තියෙනවා 20කින්. ඒ වගේම ගිනි පෙට්ටියේ கடந்த காலங்களில் நாட்டில் எண்ணெய் விலை 40 வீதத்தான் அதிகரித்துள்ளது. அத்துடன் பஸ் கட்டணம் 20 வீதத்தான் அதிகரித்துள்ளது. தீப்பெட்டி முதல் அனைத்து பொருட்களினதும் விலை அதிகரித்துள்ளது. மின்சார கட்டணமும் அதிகரித்தது. அனைத்து பொருட்களினதும் விலை அதிகரித்துள்ள நிலையில் பணவீக்கம் 6.7% என மத்திய வங்கி கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? மத்திய வங்கி துறவிலும் அதன் அறிக்கை துறவிலும் பிரச்சனை உள்ளது. மத்திய வங்கியின் அறிக்கையில் தனிநபர் வருமானம், பொருளாதார வளர்ச்சி வேகம், பணவீக்கம் என்பவற்றை கணிப்பிடும் போது அந்த நடைமுறையை மாற்றியுள்ளார்களா? හදද්දී ඒ ක්‍රියාමාර්ග වෙනස් කරලා තියෙනවා. ඒ වෙනස් කිරීම තුල තමයි අද මේ සංඛ්‍යාලේඛන හරඹයක යෙදෙන්නේ ආණ්ඩුව විසින්. පසුගිය මාස 38ක තුල කාලය ගත්තාම උද්දමනයේ தனி அங்கைයක් දක්වා පාත ගැනීමට கடந்த 38 மாத காலமாக பணவீக்கத்தை ஒற்றை இலக்கத்தில் பேண முடிந்துள்ளது. பணவீக்கம் 6.7% குறைவடைந்தது. அத்துடன் மைய பணவீக்கம் 4.7% குறைவடைந்துள்ளது. எரிசக்தி, சில உணவுப் பொருட்கள், போக்குவரத்து, அரிசி மற்றும் தேங்காய் உள்ளிட்ட பண்டங்கள் மற்றும் சேவைகளை இணைத்துக் கொள்ளாமலேயே மைய பணவீக்கம் கணிப்பிடப்படுகிறது. அத்துடன் 2012ஆம் ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பணவீக்க வீதம் குறைவடைந்துள்ளது. மார்ச் மாதத்தில் பணவீக்கம் 5.5% காணப்பட்டது. මාර්තු මාසයේදී මේ 5.5 දක්වා ඉහළ අගයක් ගන්න දක්නට පුළුවන්. மே மாதம் 14ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு மிரிகான போலீஸ் நிலையத்தின் விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பு அதிகாரிக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று அறிவித்தல் பிறப்பித்துள்ளது. துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாகவும் பெண் ஒருவருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படும் சம்பவம் தொடர்பாக ஊடகவியலாளர் சுசில் கிண்டல்பிட்டிய உள்ளிட்ட 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக இதுவரை வழக்கு தாக்கல் செய்யப்படாமை காரணமாக நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இன்று நகர்த்தல் பத்திரம் ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஊடகவியலாளர் சுசில் கிண்டல்பிட்டியவின் சட்டத்தரணிகள் போலீசார் இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை நடவடிக்கையும் எடுக்காமையினால் தமது தரப்பினர் அசௌகரியம் அடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். ஊடகவியலாளர் சுசில் கிண்டல்பிட்டிய உள்ளிட்ட சந்தேக நபர்கள் 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மிரிகான போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டு 80 நாட்கள் கடந்ததன் பின்னர் மேல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு அமைய அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. நீதிபதிவரையா உபதேச தீலா තියෙනවා මේ இது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். மிரிகான போலீசார் இதுவரையும் வழக்கு தாக்கல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்காமையினால் எனது சட்டத்தரணி நீதிமன்றத்தில் வேண்டுகோள் ஒன்று விடுத்தார். இது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு அவர் நீதிமன்றத்தில் கோரினார். அதன்படி மிரிகான போலீஸ் தலைமை இன்ஸ்பெக்டருக்கு நீதிமன்றம் இன்று அறிவித்தல் விடுத்தது. போலீஸ் பரீட்சகவரையாட்ட இன்றைய நாளேடுகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. முழு முயற்சியுடன் விளையாடியது என அணித்தலைவர் யோஷித ராஜபக்ச கூறுகிறார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். உண்மையில் நாம் தொடரை வெற்றி கொள்ளும் எதிர்பார்ப்புடனேயே போட்டிகளில் களமிறங்கினோம். நாம் சிறிய அணி ஒன்றைத்தான் அழைத்துச் சென்றோம் என்பது சகலருக்கும் தெரியும். புதுமுக வீரர்கள் பலர் இடம்பெற்றிருந்தனர். எனினும் கடும் பயிற்சிகளை மேற்கொண்டு மிகுந்த நம்பிக்கையுடன் போட்டிகளுக்கு சென்றோம். போட்டிகளில் சிறு தவறுகள் இடம்பெற்றன. சிறிய தவறும் போட்டியில் தோல்வியடைய காரணமாக அமையலாம். சர்வதேச ரக்பி தரவரிசையில் கீழ்பிரிவில் உள்ள பிலிப்பைன்ஸிடம் கடைசி போட்டியில் இலங்கை தோல்வியடைந்தது ஏன் என ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். பிலிப்பைன்ஸ் அணி 3 வருடங்களாக கீழ்பிரிவில் இருந்து மேலிடத்துக்கு வந்துள்ளது. அந்த அணிக்காக வெளிநாட்டு வீரர்கள் பலர் விளையாடுகிறார்கள். அந்த 15 பேரும் வெளிநாட்டு வீரர்கள் ஆவர். உண்மையில் பிலிப்பைன்ஸ் வீரர் ஒருவரே அணியில் இடம்பெற்றிருந்தார். அதற்கு அமைவாகத்தான் விளையாட்டு திறன் வித்தியாசப்படுகிறது. தரவரிசை எவ்வாறு இருந்தாலும் யார் சிறந்த வீரர்கள் என்பதை கூற முடியாது. විලාසයෙන් තමයි වෙනස් වෙන්නේ. ශ්‍රේණිගත ක්‍රීම් උඩපල්ලා තියෙන්න පුළුවන්. එහෙම ශ්‍රේණිගත වීම කියන්න බෑ රග ක්‍රීඩාවේ කවුද හොඳ කවුද නරක කියලා.
சர்வதேச பேட்மிண்டன் நிரல்படுத்தலில் தேசிய சாம்பியனான நெலுக்க கருணாரத்ன 50ஆம் இடத்தை பெற்றுள்ளார். ஒலிம்பிக் விழாவுக்கான தகுதி புள்ளிகளை பெற்றுள்ள தமக்கு லண்டன் ஒலிம்பிக் விழாவில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் என ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுக்கு அவர் தெரிவித்தார். இது தொடர்பான தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.